ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் வந்து வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உடனுக்குடன் ஷேர் பண்ணிடும். மறக்காமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை இருக்கு பாருங்க, அங்கிருந்து ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விளம்பரத்தை பார்க்கணும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா வரல, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடுது. ஸோ வராதவங்க வந்து பார்த்தா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. பட் வரலாலும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சென்னையை தவிர்த்து மீதி இருக்க எல்லா மாவட்டத்தையுமே கொடுத்துட்டாங்க. இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். பதவியை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி செயலாளருக்கான வேலைவாய்ப்பு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டி ஆதரவற்ற விதவை வந்து 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளி 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. அதேமாரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மொத்தமாக 88 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அந்த 88 வேக்கன்சியும் எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் இது வந்து பாருங்க, ஆதி திராவிடர் பொது கேட்டகிரி தமிழில் படிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்சி, ஜென்ரலுக்கு 13 கொடுத்துறாங்க. ஸோ ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, வேக்கன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக வந்து பாருங்கள், மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அதேமாரி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 100 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு 50 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதி 9/11/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அரியலூரில் மொத்தமாக 33 வேக்கன்சி. பிசிக்கு 4, பிசி முஸ்லீம் 1, ஜென்ரலுக்கு 7, எம்பிசி டிஎன்சிக்கு 7, எஸ்சிக்கு 5, எஸ்சிஏக்கு 2, எஸ்டிக்கு 1. இதில் வந்து பாருங்கள், பெண்களுக்கு மட்டும் 11, ஆண்கள் பெண்கள் சேர்த்து 16 அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒவ்வொரு ரிசர்வேஷன் படி வேணும் அப்படின்னா டவுன்லோட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ரோஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸலில் உங்களுக்கு இந்த 33 வேக்கன்சி எந்தெந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டுக்கு 52 வேக்கன்சி, கோயம்புத்தூர் 14, கடலூர் 37, தருமபுரி 21, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே 37 மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையை தவிர்த்து டோட்டலாக 1400க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருந்தாவே போதுமானது. உங்கள் ஊரில் ஊராட்சி செயலருக்கான பதவி தான், எல்லா ஜாபும் உங்களுக்கு வந்து தேடி வரும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அப்ளைன்னு இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க. நான் இப்போதைக்கு என்னோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஓன் டிஸ்ட்ரிக்டே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காலி இடஒதுக்கீடு வகுப்பு வரை எந்த கேட்டகரி அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சியாவா இல்லை ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஜென்ரல் கேட்டகரிக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்கள் ஓன் கம்யூனிட்டி எதுவோ அதே நீங்கள் சைட் பண்ணுங்கள். சைட் பண்ணிட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு காலி இடஒதுக்கீடு வகை ரிசர்வேஷன் கேட்டகரி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க, ஜென்ரலாக அதாவது பிசியில் ஜென்ரலுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை வந்து பார்த்தா உங்கள் போரில் யாராச்சும் மறைஞ்ச எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேனில் தமிழில் படித்தவங்களா, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தமிழில் படித்தவங்களா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கேட்டகரி ரிசர்வேஷன் கேட்டகரி தமிழ் மீடியத்தில் படித்தவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிசி தமிழில் படித்தீங்க அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தமிழில் படிக்கல அப்படின்றவங்க நீங்கள் ஜென்ரல் அப்படின்றத பிசி ஜென்ரல் அப்படின்னு நீங்கள் சைட் பண்ணலாம். ஸோ ரிசர்வேஷன் என்ன பிசி சைட் பண்ணிக்க, அதேமாரி எம்பிசினாலும் அதே மாதிரி தான் எம்பிசி சைட் பண்ணிட்டு எம்பிசியில் எந்த கேட்டகரி ஜென்ரலாக தமிழில் படிச்சிருக்கீங்களா, பிஎஸ்டிஎம்மா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இனிஷியலை என்ட்ரு பண்ணிவிட்டு பேரில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதரோட இனிஷியலை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் என்னவோ அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு, அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருவேளை நீங்கள் கொரோனா காலத்தில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ கொரோனா டைம் எப்போ பாஸ் பண்ணீங்க அதுக்கான மார்க் ஷீட் காப்பியை அட்டாச் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மதிப்பெண் என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. கொரோனா பீரியடில் பாஸ் பண்ணல நார்மலாக படித்தவங்க நீங்கள் நோவே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொரோனா பீரியடில் பாஸ் பண்ண மட்டும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் நீங்கள் 10th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா அப்படின்ட்டு நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இயரை சைட் பண்ணிட்டு மந்த்து கேட்டிருக்காங்க, எந்த மந்த்தோ அதை சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணிட்டு மார்க் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கீங்க. அதாவது டோட்டலாக 500 மதிப்பெண் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் அப்படின்றது ஓப்பன் ஆகிடுச்சு. கொரோனா பாஸ் பண்ணலுக்கு மட்டும் மதிப்பெண் கேட்காது, மற்ற எல்லாருக்குமே மதிப்பெண் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 20 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி உங்களுக்கான மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ நீங்கள் அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரே பிடிஎஃபாக 2-3 மார்க் ஷீட் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 10th மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் நம்பர் அதாவது உங்களோட மார்க் ஷீட்டில் மேலே கொடுத்துருப்பாங்க கார்னரில், அந்த நம்பரை ஃபில் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ரோல் நம்பரோ கிடையாது, சர்டிஃபிகேட்கான நம்பரை கொடுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக கம்யூனிட்டி கேட்டகரி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிசி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு கேஸ்ட் உட்பிரிவு உங்களுடைய கேட்டகரி பிசினா பிசியில் என்ன கேஸ்ட்டு, எம்பிசினா எம்பிசியில் என்ன கேஸ்ட்டு, எஸ்டினா எஸ்டியில் என்ன கேஸ்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். என்ன கேஸ்ட்டோ அதை சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணலாம். மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. ஸோ மாற்றுத்திறனாளி அப்படின்னா என்னமான மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதரவற்ற விரிவினா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணுங்க. ஓகே, இந்த 3 ஆப்ஷன் எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு நம்பர் எதுவோ அதை அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டேட் ஆஃப் பர்த்தை சார்ந்தவங்க, உங்களுக்கான இயர் என்ன, அதுக்கப்புறம் மந்த் என்ன, அதுக்கப்புறம் எந்த டே அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக சொந்த டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஓன் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை சைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து உங்கள் மெயில் ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். மெயில் ஐடி இல்லைன்றவங்க நோ கொடுத்து நீங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 to 8th வரைக்கும் தமிழ் வழியில் பள்ளி கேந்திரா, அதாவது 1 to 8th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் என்ன, அதாவது முதல்ல உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுடைய பில்டிங் நேம், அப்பார்ட்மெண்ட் நேம் அது இருந்தால் கொடுங்க, அதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய ஏரியா எந்த ஏரியாவை சார்ந்தவங்க, அதுக்கப்புறம் எந்த சிட்டியை சார்ந்தவங்க, இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம் என்ட்ரு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க.
செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வகையான டாக்குமெண்ட். முதல்ல வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 100 MBக்குள்ளே இருக்க மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்து ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் புகைப்படம், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும் 100 KBக்குள்ளே இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு உங்கள் சிக்னேச்சர், ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் சிக்னேச்சர் போட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உறுதிமொழி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து டிக் பண்ணி தான் ஆகணும். எல்லா செக் பாக்ஸுமே கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு OTP வந்து சென்ட் ஆகும். இந்த மாதிரி அவங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு, உங்கள் மொபைல் நம்பருக்கு OTP அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் போயிட்டு என்டர் OTPயில் உங்களுக்கு வந்திருக்க OTP இருக்குது பாருங்கள். அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை OTP அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி OTP வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் இப்போயே எடிட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். SCSTக்கு மட்டும் 50 ரூபா, மற்றவங்களுக்கு 100 ரூபா பே பண்ணணும். இதில் போயிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பே யூஸிங் அடாப் நெட்ஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் லோட் ஆகுங்க. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங், UPI இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். பேமெண்ட்கான ரிசிப்ட் வேணும் அப்படின்னா டவுன்லோட் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பார்த்தா ரிசிப்ட் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் PDF ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. சில அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு நீங்கள் திரும்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பேமெண்ட் ஃபெயில்ட் ஆச்சு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜில் வியூ அப்ளிகேஷன் மேக் பேமெண்ட் டவுன்லோட் ரிசிப்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பேமெண்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். திரும்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கலாம். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர், எந்த கம்யூனிட்டி கேட்டகரி அப்ளை பண்ணீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு ஷோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகிடுச்சிங்க. ஸோ வியூ கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை வியூ பண்ணி பார்த்துலாம், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேமெண்ட் என்ன ஃபெயில் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் திரும்ப வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.